தமிழகத்தில் ரவுடிகளுக்கு எதிராக காவல்துறை தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. மாவட்ட வாரியாக நடவடிக்கை, ரவுடிகள் கைது, சுட்டு பிடிப்பது அப்படின்னு பல நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கில் நேரடியாக ஈடுபடக்கூடிய ரவுடிகள் ஒருபுறம் கைது, மறுபுறம் இதன் காரணமாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், வியாபாரம், விற்பனை குறைவு அப்படின்னு பல தகவல்கள் காவல்துறை வட்டாரத்திலிருந்து வருகிறது. நம்முடைய இது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக, இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக சட்டம் ஒழுங்கு ஐஜி திரு பிரேமானந்த் சின்ஹா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தென் மாவட்டங்களில் ரவுடிகள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறாங்க, சில ரவுடிகள் சுட்டும் கூட பிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை மீண்டும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இருக்கிறதா? தென் மாவட்டங்கள்ல ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் ரவுடிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பரந்து ஆப் மற்றும் ட்ராக்கெட்டி ஆப் வச்சு அவன் கண்காணிப்பு பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒருத்தர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆடுறாங்க, அதுக்கு மேல குண்டாஸ் ஆக்ட் போடணுமா, அப்புறம் அவங்க மேல என்ன வழக்குகள் இருக்கு, அதுல ட்ரையல் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த ட்ரையல் ஃபாலோ பண்ணி கன்விக்ஷன் வாங்குறது, அதனால குண்டாஸ் ஆக்ட்ல யார் யார் சூட்டபிளா இருக்காங்க அவங்க டிடென்ஷன் பண்றது, அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். அதுல நிறைய பேர் கைது செஞ்சு குண்டாஸ் ஆக்ட்ல டிடைன் பண்ண வச்சிருக்கோம். அது இல்லாம சில கேசஸ்ல கன்விக்ஷன்ஸ் இப்போ வருது நமக்கு. முக்கியமான ரவுடிபுரம் ஏரியா எங்க 2 குரூப் அடிக்கடி தகராறு பண்றாங்க, அங்க ஆர்ம்டு பெட்ரோல்ஸ் வித் ஆர்ம்ஸ் கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் சைஸ் மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளாஷ் இருக்கக்கூடாது, கிளாஷ் தான் இருந்தா அது உடனே கைது பண்றதுக்கு அது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம். சிஸ்டமேட்டிக்கா எல்லா ரவுடிஸ் ஃபாலோ பண்றோம். ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் வந்தா கூட ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ டைரக்டா ரவுடிகள் ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறது, கிரைம் மாதிரியான விஷயங்கள் ஒரு புறம் அப்படின்னா, இன்னொரு புறம் ட்ரக் மாஃபியா, அண்டர் டீலிங், இது போன்ற விஷயங்களையும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இப்போ ரவுடிகள் அரஸ்டால் அதெல்லாம் குறைஞ்சிருக்கா? ரவுடிகள் கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. ஒரு சில ரவுடிஸ் ஃபண்டிங் சப்போஸ் கஞ்சா மூலியமா அல்லது வேற கிரைம் மூலியமா இருந்தா மொத்தமா ஆக்ஷன் எடுக்கிறோம். கஞ்சா கேஸ்ல அவங்க நிறைய பேர் அவங்கள்ட்ட சீசர் கிடைச்சிருக்கு, ஆக்ஷன் எடுத்திருக்கோம். கிரைம் கேஸ் ராபரி, சில பேர் ராபரியில இன்வால்வ் இருந்தா அது வெஹிக்கிள் செக்ஸ், அப்புறம் அந்த ராபரியில இன்வால்வ் ஆனது அவங்க அசோசியேட்ஸ், அவங்க மேல இருக்க ஆக்ஷன் அதுவும் கொஞ்சம் தீவிரப்படுத்திருக்கோம். மொத்தமா எல்லாமே ஒரே நேரத்துல எல்லா ஸ்டேஷன்ஸ்ல கண்டினியூஸ் ஆக்ஷன் எடுத்தாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ருட்டீன் விசிபிள் போலீசிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் எல்லா ஏரியாஸ்ல. பர்டிகுலரா ஒரு சில ஸ்டேஷன்ஸ், ரவுடிபுரம் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே கொஞ்சம் போலீஸோடைய மூவ்மெண்ட் அதிகப்படுத்திருக்கோம். ஓகே, இந்த ரவுடிகளுடைய அரெஸ்ட் இதுக்கப்புறமா கிரைம் குறைஞ்சிருக்கா? நார்மலா நடக்கக்கூடிய கிரைம் எல்லாம் குறைஞ்சிருக்கா? உங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தடுத்த நாட்கள் இந்த நடவடிக்கை தொடருமா? இதுக்கு ஏதாவது பீரியட் இருக்கா, இல்ல தொடர்ந்து இப்படிதான் காவல்துறை செயல்பட போதா? தொடர்ந்து பண்றோம். அதுதான் தொடர்ந்து நம்ம ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். டெய்லி பேசிஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரவுடிகள்கிட்ட ஒரு பயம் வந்திருக்கா சார்? கண்டிப்பா பயம் வரும். அவங்க இது மட்டும் இல்ல, கைது மட்டும் இல்ல, அவங்க கேசஸ் ஃபாலோ பண்ணி ட்ரையல் ஃபாலோ பண்ணி கன்விக்ஷன் வாங்கினாதான் கரெக்டா பயம் இருக்கும். அது அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். டிஎஸ்பி லெவல்ல பர்சனலி ஃபாலோ பண்றாங்க. ஒரு கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, எப்படி இருக்கு. தேங்க்யூ சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.